பென்ஷன் என்றால் என்னன்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அவன் யோசிச்சு எழுதியிருந்த பதில் மிரள வச்சிருந்தது. பெண்ணும் சன்னும் கைவிட்ட காலத்தில் உதவுவதே பென்ஷன் எனப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். தம்பி ரொம்ப பிராக்டிக்கலா யோசிச்சுதான் எழுதியிருக்காப்புல. இங்க சூரிய குடும்பம் பற்றி குறிப்பு வரைகன்னு கேட்டிருந்தது. அதாவது சோலார் சிஸ்டம் பத்தி எழுதணும். நம்ம என்ன யோசிப்போம், அதை சுத்தி இருக்கிற மெர்க்குரி, வீனஸ், ஜூபிட்டர், எர்த்த வச்சு ஒரு பதில் எழுத நினைப்போம். ஆனா இவன் எழுதியிருக்கான் பாருங்க, சூரிய குடும்பம் என்பது ஒரு பெரிய குடும்பம். அவற்றை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரியாது. மேலும் எனக்கே கொஞ்சம் தான் தெரியும். அப்புறம் சூரியனுடைய அப்பா ரொம்ப கோவக்காரர், இருந்தாலும் நல்லவர். அவர்களின் குடும்பம் எங்கள் வீட்டுக்கு நேர் எதிராக உள்ளது. இவை சூரிய குடும்பத்தின் குறிப்பு ஆகும். நல்லா இருக்குடா உன் குறிப்பு. அடுத்த கேள்வியா முதல் உலக போரை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. முதல் உலக போர் ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. முதல் உலக போர் முதலில் நடந்தது. ஆரம்பிச்சிட்டான்ல, அதனால் அது முதல் உலக போர் எனப்படும். மேலும் அப்போரில் பலர் இருந்ததாக எங்கள் பாட்டி சொல்லிதான் எனக்கே தெரியும். இதற்கு மேல் எனக்கு எதுவும் தெரியாது, ஏனென்றால் நான் அப்போது பிறக்கவில்லை. இவை முதல் உலக போரின் குறிப்பு ஆகும். நிஜமாவே இந்த ஸ்டூடெண்ட் கற்பனை திறமைக்கு ஒரு அவார்டு தான் கொடுக்கணும். சப்ட்ராக்ஷனை படம் மூலியமா கேள்வியா கேட்டிருந்திருக்காங்க. 4 ஆவியில ஒரு ஆவி பறந்துடுச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 3 தான் ஆன்சர். ஆனா அவன் 0 எழுதியிருந்தான். ஏன்னு கீழே குறிப்பு கொடுத்திருக்கான். பேய் உண்மையானது இல்ல, அதனால 0 தான் ஆன்சர். இப்படிலாம் இவங்களால மட்டும்தான் யோசிக்க முடியும். இங்க ஆர்டிக் பகுதியில வாழ்ற 6 விலங்குகளை பற்றி எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளா இருந்தா யோசிச்சு நமக்கு தெரிஞ்ச 3 எழுதி வச்சிருப்போம், தப்போ சரியோ. ஆனா இவன் 6ஐயுமே எழுதி வச்சிருந்தான். எப்படின்னா 2 போலார் பியர், 4 சீல். எண்ணி பார்த்தா 6 விலங்கு வருதா? அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் சரியான பதில் தானே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ல ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவன் எழுதியிருக்கான், ஹார்ட்வேர் இஸ் ஹார்ட், சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட். அட்ரா சக்க. 2வது பாயிண்டா, ஹார்ட் இஸ் வேர், சாஃப்ட் இஸ் ஆல்சோ வேர், சோ நோ டிஃபரன்ஸ். 3வதா, ஹார்ட்வேர் இஸ் டிஃபரண்ட், சாஃப்ட்வேர் இஸ் ஆல்சோ டிஃபரண்ட். டிஃபரண்ட்ங்கறியப்பா, அது என்ன டிஃபரண்ட் தான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் வெரி ஹார்ட், இட் இஸ் வெரி சாஃப்ட். ஹார்ட்வேர் இஸ் நாட் சாஃப்ட், சாஃப்ட்வேர் இஸ் நாட் ஹார்ட். ஆன்சரை ஃபில் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியாடா? இது நம்மளுடைய வயிற்று பகுதி, சிறுகுடல், பெருகுடல். இந்த படத்தை காட்டி சில கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க. மேற்கான உடல் உறுப்பு வெளியேற்றும் பொருளை பெயரிடுக. அவன் என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? கக்கா. அடுத்த பதில் இன்னும் சூப்பரா எழுதியிருந்தான். உன் கருத்தின்படி மேல்காணும் உறுப்பு நன்றாக செயல்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் கருத்தா சொல்றேன் இருங்க. பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல உணவா சாப்பிடணும் எழுதி வச்சிருப்பான்னு நினைச்சா மொக்க வேண்டும், மொக்க வேண்டும்னு எழுதி வச்சிருக்கான். ஆனா லாஜிக்கலா அவன் எழுதுன பதில் சரிதானே. மேக்ஸ்ல ப்ரூவ் தட்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. அதை பார்த்தா நமக்கே தலை சுத்த தான் செய்யுது. ஆனா அந்த பையன் அசால்ட்டா டீல் பண்ணியிருந்தான். ப்ரூவ் தானே, பண்ணிடுவோம். 2 சைடும் 0 மல்டிப்ளை பண்ணு. இப்போ LHS = RHS, hence proved. அட இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. ஆனா அந்த டீச்சரும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவ ரூட்லயே போய் மார்க் போட்டிருந்தாங்க. அதான் ட்விஸ்டே. கிளாஸ் நடத்தும் போது போர் அடிச்சா பசங்க புக்ல தான் அவங்க திறமையை காட்டுவாங்க. அப்படி சோசியல் புக்ல இருந்தவரை மாடர்ன் சயின்ஸ் புக்ல வர்றவரா செல்ஃபி எடுக்க வச்சுட்டாங்க. என்ன ஒரு கலை ஆர்வம். இவர் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. என்னடா ஸ்கர்ட்லாம் போட்டு விட்டுருக்கீங்க? என்ன இவர் போட்டோ எதுவும் பண்ணாம விட்டுருக்காங்க? ஓ, இங்க வச்சிருக்காங்களா ஃபேனை? இதை XY கிராஃப்னு நினைச்சீங்கன்னா அதை யூஸ் பண்ணி எவ்வளவு கிரியேட்டிவிட்டியா வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்ல ஐம்பூதங்கள் யாவைன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு எழுதியிருப்பான்னு பார்த்தா எழுதியிருக்கான் பாருங்க, ரத்த காட்டேரி, மோகினி, குட்டி பிசாசு, அடுத்து குட்டி சாத்தான், சந்திரமுகி. பிசிக்ஸ் எக்ஸாம்ல ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க.
நமக்கு தெரியலனா அப்படியே விட்டுடுவோம். இவன் என்ன பண்ணிருந்தானா, அதுல ஒரு யானைய வரைஞ்சி கீழே எழுதியிருக்கான் பாருங்க. வழியில யானை இருக்கு, அதனால பதில் கண்டுபிடிக்க முடியலன்னு எழுதி வச்சிருக்கான். எப்படி இப்படி வித்தியாசமா யோசிக்கிறாங்க? ஒரு ப்ராப்ளத்துக்கு y = 6ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டான் பைபிள்ல. ஆனா அத எப்படி கொண்டு வந்தான்னு தெரியுமா? இப்படிதான் மேலையும் கீழையும் என்ன கட் பண்ணி 6ன்னு ஆன்சர் கொண்டு வந்துட்டான். என்னடா இது பிக்காளித்தனமா இருக்கு, இவ்வளவு ஈஸியாலாம் எங்களுக்கு சொல்லி தரலையடா. சயின்ஸ் எக்ஸாம்ல டிரா a plant cell and identify its parts ன்னு கேட்டிருந்திருக்காங்க. இந்த பைபிள் என்ன பண்ணிருந்தான்னா, பிளான்ட் செல்லுங்கிற 2 வார்த்தையும் வச்சு வரைஞ்சிருந்தான் பாருங்க ஒரு டயகிராம். செல்லுக்குள்ள பிளான்ட் இருக்கான், அதான் பிளான்ட் செல். இதுல பார்ட்ஸ் வேற நோட் பண்ணிருக்கான் பாருங்க. அயன் பார்ஸ், நோ விண்டோ. எப்படிடா இப்படிலாம் யோசிக்க தோணுது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம்ல வாட் இஸ் ஸ்பேஸ் பாருங்கிற கேள்விக்கு பதில் எழுதியிருந்தான் பாருங்க. ஸ்பேஸ் பாருங்கிறது பார், அது ஸ்பேஸ்ல இருக்கும். ஆஸ்ட்ரோனட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அவங்க ஏன்டா அதை யூஸ் பண்ண போறாங்க? அதுல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு, அதுல என்னோட சாய்ஸ் கிங்ஃபிஷர். அடே, ஸ்பேஸ் பார பத்தி எழுத சொன்னா நீ எந்த பார பத்திடா எழுதி வச்சிருக்க? கடைசியா அதை குடிச்சா சொர்க்கத்துல மிதக்கலாமா? ஒவ்வொரு படத்தை காட்டி அது என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க. கவ், பேர்ட், கேட், டாக், ஃபிஷ்னு எல்லாம் கரெக்டா தான் எழுதியிருந்தான். ஆனா கடைசியா டக்குக்கு பதிலா எழுதிட்டாப்ல. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிற கேள்விக்கு நம்ம எல்லாரும் பதில் எழுதியிருப்போம். ஒன்னு ட்ரூன்னு எழுதியிருப்போம், இல்ல ஃபால்ஸ்ன்னு எழுதியிருப்போம். ஆனா இப்படி எழுதி பாத்திருக்கீங்களா? இத ட்ரூன்னு எடுத்துக்கவா இல்ல ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கவா? ரொம்ப தெளிவா தாண்டா எழுதியிருக்க நீ. புரோட்டீன் என்றால் என்ன? புரதச்சத்துன்னு சொல்லுவாங்க. அது தெரியலனா கூட பரவாயில்ல, ஆனா பதில் எழுதியிருந்தானே. விடை ப்ரோ. ப்ரோ என்பது சகோதரன் என்பதை குறிக்கும். டீன், டீன் என்றால் டீனேஜ் என்று அர்த்தம். ஆக டீனேஜ் வயது சகோதரிகளை தான் நாம் புரோட்டீன் என்று அழைக்கிறோம். என்ன ஒரு புதுவிதமான கண்டுபிடிப்பு! உன் அறிவு திறமைக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லடா தம்பி. படிச்ச டீச்சர் ரியாக்ஷனும் இப்படித்தான் இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அலைஸ் மைக்ரோஸ்கோப்ல ஒரு ஸ்லைடு வச்சு பார்க்கும்போது அவளுக்கு எதுவும் தெரியல. என்ன காரணமா இருக்கும்? சரி, ஸ்லைடு எதுவும் பிரச்சனையா இல்ல மைக்ரோஸ்கோப் எதுவும் பிரச்சனையா எழுதி வைக்கலாம். அவன் எழுதியிருக்கான், அவளுக்கு கண்ணு தெரியல, அதனால எதுவும் தெரியலன்னு எழுதி வச்சிருக்கான். ஆன்சரை எல்லா பக்கமும் அலசி ஆராய்ச்சி எழுதியிருக்காப்புல. பசங்க எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னு பாருங்க. பாப் கிட்ட 36 சாக்லேட் இருக்கு, அதுல 29 சாக்லேட்டை சாப்பிட்டுட்டான். இப்போ பாப் கிட்ட என்ன இருக்கும்? 7 சாக்லேட் இருக்கும்னு எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் எழுதியிருக்கான் டயபெட்டிஸ். பாப் ஹேஸ் டயபெட்டிஸ், சுகர் இருக்கும்னு எழுதி வச்சிருக்கான். இங்கிலீஷ் எக்ஸாம்ல சில வார்த்தைகளை கொடுத்து அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரிசையா எழுத சொல்லி இருந்திருக்காங்க. அவன் யோசிச்சு எழுதியிருக்கான் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பிடிச்சி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எழுதி வச்சிருக்கான். சிலர்லாம் மிரள வைக்கிற மாதிரி பதில் எழுதியிருக்காங்க. இன்ஜினியர் ஒருத்தர் நல்ல டிசைன்ல ஒன்ன கண்டுபிடிச்சிருந்தாரு. அந்த இன்ஜினியர் பாஸ் நம்மள பாராட்டுவார்னு நினைச்சா வேலையை விட்டு தூக்கிட்டாரு. அது என்ன காரணமா இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் எழுதி வச்சிருக்கான். பிகாஸ் he slept with his boss wife. இன்ஜினியருக்கும் பாஸ் ஒய்ஃபுக்கும் கள்ள தொடர்பான், அதான் வேலையை விட்டு தூக்கிட்டாராம்.